ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்துல 49வது பாட்டு பார்க்க போறோம். குதைவரி சிலை நுதல் கொவ்வை வாய்ச்சியர் பதயுக தொழில் கொடு பழிப்பு இலாதன ததைமலர் தாமரை அன்ன தாளினால் உதைபடச் சிவப்பன உறவு தோள்களே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். குதைவரி சிலை நுதல் நான் பூட்டிய வரியமைந்த வில் போன்ற நெற்றியையும் கொவ்வை வாய்ச்சியர் கோவை பழம் போன்ற வாயையும் உடைய பெண்களின் பதயுக தொழில் கொடு இரண்டு பாதங்களுக்கும் செம்பஞ்சு ஊட்டுதலாகிய தொழிலை கொண்டு பழிப்பு இலாதன பிறரால் பழித்து கூற இயலாதனவாகிய ததை மலர் தாமரை அன்ன தாளினால் நெருங்கிய இதழ்களை உடைய தாமரை போன்ற பாதங்களால் உதைபட ஊடல் கொண்டு உதைப்பட்டதனாலே உறவு தோள்கள் சிவப்பன ஆண்களின் வலிமை மிக்க தோள்கள் சிவந்து காணப்படும். இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டு தொடங்கி அடுத்து வரும் மொத்தம் 3 பாடல்கள், இந்த பாட்டை தவிர இன்னும் 2 பாடல், இது எல்லாம் இந்த 3 பாட்டுமே அந்த அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய மகளிரின் மேனி அழகை வர்ணிக்கக்கூடிய பாட்டு தான். இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். குதைவரி சிலை நுதல். நுதல் அப்படின்னாலே நெற்றின்னு அர்த்தம். நான் ஏற்கனவே நம்ம உழத்தியர்கள் பற்றி நாட்டுப்படலத்தில் உழத்தியர்கள் பற்றி பாட்டு வரும்போது பிறை நுதல் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது பிறை நிலா போன்ற நெற்றியை, நுதல்னா நெற்றியை உடைய அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறாரு, குதைவரி சிலை நுதல். சிலைன்னா வில்லுன்னு அர்த்தம். எப்பேற்பட்ட வில்லு அப்படின்னா குதை அப்படிங்கிற சொல்லுக்கு அந்த வில்லில் நான் ஏற்றப்பட்டு அந்த வில்லோட நுனியில் முடிச்சு போட்டிருப்பாங்க. அந்த முடிச்சுக்கு பேர் தான் குதை வரி சிலை நுதல். வரி அப்படின்னா நம்ம கோடு போடுறது அந்த வரி இருக்குல்ல, அது பெயர் சொல்ல அப்படி அர்த்தம் வரும். வினை சொல்லாக வரிதல் அப்படின்னா எழுதுதல், ஓவியம் தீட்டுதல், பூசுதல், மூடுதல், கட்டுதல் அப்படின்னா 5 விதமாக பொருள் இருக்குது. இந்த இடத்துல கட்டுதல் அப்படிங்கிற பொருளில் தான் வருது. அதனால நான் பூட்டப்பட்ட வரி அமைந்த வில், அப்படிப்பட்ட ஒரு நெற்றியை உடைய பெண்கள் கொவ்வை வாய்ச்சியர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் அப்படின்னு சிவனை வர்ணிக்கிற இடத்துல கொவ்வை செவ்வாய் அப்படின்னா வாய் எப்பேற்பட்ட சிவப்பு உடையது அப்படின்னா கொவ்வை பழம் மாதிரி அப்படின்னு. நம்ம கோவக்காய்ன்னு சொல்கிறோம்ல, அதாவது சாம்பார்லலாம் தானாக போடுவாங்கல்ல, இல்லாட்டி கோவக்காயை தனியாகவே கறியாக கூட பண்ணுவாங்க. அந்த கோவைக்காயை, அந்த கோவைனாலும் சரி கொவ்வைனாலும் சரி ரெண்டும் ஒரே பொருள் தான். அந்த கோவக்காய் நல்லா பழுத்துச்சுன்னா அந்த பழம் செக்கச்செவேர்னு இருக்கும். அதனால தான் கொவ்வை செவ்வாயில் அப்படின்னு அந்த திருமறை பாட்டும் இருக்குது சிவனை பற்றி. இந்த இடத்துலையும் அதே தான். கொவ்வை வாய்ச்சியர்னா அந்த பெண்களுக்கு எப்பேற்பட்ட வாய் இருக்குது அப்படின்னா கொவ்வை பழம் போன்ற வாயை உடைய பெண்கள் அப்படின்னு வர்ணிக்கிறார். பதயுக தொழில் கொடு. இந்த இடத்துல யுகம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதாவது சத்திய யுகம், இல்லாட்டி கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4, கிருத யுகம் இல்லாட்டி சத்திய யுகம், ரெண்டும் ஒன்று தான். இந்த மாதிரி 4 யுகம் அதை சொல்லுவாங்க. இதை தவிர மாடை, அந்த வண்டி மாடு, அந்த வண்டியில் எடுத்து கட்டுறாங்கல்ல மாட்டை, அந்த கட்டை நம்ம யோக்குன்னு சொல்கிறோம்ல இங்கிலீஷில், அதுக்கு நுகம்னு பேர். அதையும் யுகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உலகம்ங்கிறத உகம்னு சுருக்கி அதையும் யுகம்னா பூமின்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் தவிர ஜோடி அல்லது இரட்டை அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் வரும். நம்ம இங்கிலீஷில் பேர்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த அர்த்தத்தில் தான் இங்கே வருது. எந்த ஜோடி அப்படின்னா பதயுக தொழில் கொடு. பதம்னா இந்த இடத்துல பாதங்களை குறிக்கும். 2 பாதங்களுக்கும் என்ன தொழில், இந்த இடத்துல தொழில் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாதங்களுக்கு என்ன தொழில் அப்படின்னா செம்பஞ்சு ஊட்டுதலாகிய தொழில் அப்படின்னு. அதாவது என்னன்னா, அந்த அவங்களுடைய பாதம் எவ்வளவு மென்மையாக இருக்கும் அப்படின்னா, செம்பஞ்சு எவ்வளவு மென்மையாக இருக்கோ, அவங்க பாதம் எங்கெல்லாம் படுதோ அந்த இடத்துல அந்த பஞ்சின் தன்மையை அந்த இடத்துக்கு அவங்க கொண்டு வராங்க. அப்பேற்பட்ட தொழிலை அது செய்கிறது. அவ்வளோ மென்மையான பாதங்கள் அப்படின்னு வர்ணிக்கிறார். பழிப்பு இல்லாதன, அது பாதம் மென்மையாக மட்டும் இல்லை,
பிறரால் பழித்து கூற முடியாத அளவிற்கு ததை மலர் தாமரை அன்ன தாளினால், நெருங்கிய இதழ்களை உடைய தாமரை போன்ற பாதம் அப்படின்னு பார்த்தோம்ல. இதில் ததை அப்படிங்கிற சொல்லுக்கு ரொம்ப நெருக்கமாக, இல்லாட்டி ஒரு கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல, ரொம்ப செறிவோட ரொம்ப நிறைஞ்சிருக்கு அப்படின்ற அர்த்தத்தில் இருக்குது. அதாவது நம்மாழ்வாரோட திருவிருத்தம் அப்படிங்கிற 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருவிருத்தத்தில் 34வது பாசுரம், சிதைக்கின்ற தாழி என்று ஆழியை சீறி தன் சீரடியால் உதைக்கின்ற நாயகன் தன்னொடும் மாலே உனது தன் தார் ததைக்கின்ற தன்னந்துழாய் அணிவான் அது வேமானமாய் பதைக்கின்ற மாதின் திறத்து அறியேன் செயற்பால் அதுவே அப்படின்னு ஒரு பாசுர பாட்டு இருக்கு. அதில் பரந்தாமா இவள் கூடல் இழைத்து ஒரு அதாவது வட்டமிட்டு ஜோடி ஜோடியாக பார்த்து ஒற்றைப்படை வந்ததுன்னா சேரமாட்டோம் அப்படின்னு ஒரு கணக்கு அந்த மாதிரி பண்ணி பார்க்குறா. அந்த மாதிரி ஒற்றைப்படை வந்ததுன்னா கோவத்தில் காலால் அதை உதைக்கிறா. அப்படி இவள் உன்னோட வாடாத துளசி மாலையை எப்போ அடையிறது அப்படின்னு ரொம்ப விருப்பம் கொள்கிறாள். உன்னோட அன்பு கொண்டு பிரிவதற்கு இந்த பெண்ணின் விஷயத்தில் நீ செய்வதறியாமல் நான் ரொம்ப குழம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல துளசி மாலையை வர்ணிக்கிற இடத்துல உனது தன் தார் ததைக்கின்ற தன்னந்துழாய், துழாய் அப்படின்னா துளசி மாலைன்னு துளசின்னு அர்த்தம். எப்படிப்பட்ட துளசி? தன்னந்துழாய். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தண்ணீர் அப்படின்னா குளிர்ச்சியை குறிக்கும். அதனால தான் தன்மையான நீர், அதனால தான் தண்ணீர்னு சொல்கிறோம். அதனால் குளிர்ந்த துளசி அப்படின்னா வாடாத துளசின்னு, எப்போவுமே குளிர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒன் துளசி மாலை. அது தன் தார், அது ஒரு துளசி மாலையாக இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா ததைக்கின்ற தன்னந்துழாய் அப்படின்னு, அதாவது ரொம்ப நெருங்கி ஒட்டி இருக்கக்கூடிய துளசி அப்படின்னு சொல்கிறாரு. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன், அந்த மாதிரி இந்த இடத்துல ததை மலர் தாமரை என்ன தாளினால் அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய இதழ்களை உடைய தாமரை அப்படின்னு சொல்கிறாரு. அப்பேற்பட்ட அது மாதிரி இருக்கக்கூடிய பாதம் அப்படின்னு. அதனால் உதைப்பட ஊடல் கொண்டு, அதாவது இங்கே என்ன இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, அங்கே இருக்கிற மகளிர் ஆடவர்களுடைய தோள்களை அவங்களுடைய காலால் உதைக்கிறாங்க. அது ஒரு ஊடல் காரணமாக உதைக்கிறாங்க. அதில் அவங்களுடைய வலிமையான தோள்கள் கூட சிவக்குது அப்படின்னு சொல்கிறார். ஊடல்ங்கிறதே ஒரு பிணக்கு தான், அதாவது ஒரு சண்டைமாக, நிஜமான சண்டை கிடையாது, அது சும்மா ஒரு பாவலாக்கு பண்ணுறது. அதனால இவர் என்ன சொல்கிறாரு, அதே மாதிரியே அவங்க இவங்க எப்பேற்பட்ட வலிமையான தோள்கள், அது எங்கேயாவது இந்த பஞ்சு பாதம் பட்டு சிவக்குமா? ஆனால் சிவக்குது அப்படிங்கிறார். எப்படி ஊடல் ஒரு பொய்யான சண்டையோ ஒரு பிணக்கோ, அது மாதிரி இது இவங்க உதைச்சு இந்த பஞ்சு பாதம் பட்டு அவங்களுடைய வலிமையான தோள்கள் சிவக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இதில் சொல்ல வர்ற கருத்து. இதில் உதைபட சிவப்பன உறவு தோள்களே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல உறவு தோள்கள் அப்படின்னா, உறவு அப்படின்னா நம்ம வல்லின ரகரம் போட்டு அது ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அந்த அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல உறவு அப்படிங்கிறது இடையின ரகரம். அது உரம், நெஞ்சில் உரம் இருக்கா அப்படின்னு கேட்போம்ல, அந்த மனோபலத்தையும் வலிமை, பொதுவாகவே உரம்னாலே வலிமைன்னு அர்த்தம், அதை தவிர மனோபலம் அப்படின்னும் அர்த்தம் இருக்குது. அதனால இந்த இடத்துல உறவு தோள்களேனா ரொம்ப வலிமை பொருந்திய தோள்களே அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. குதைவரி சிலை நுதல் கொவ்வை வாய்ச்சியர் பதயுக தொழில் கொடு பழிப்பு இலாதன ததை மலர் தாமரை என்ன தாளினால் உதைபடச் சிவப்பன உறவு தோள்களே. இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.